சிந்து பைரவி நீ எப்படிமோ ஸ்னேகா ரொம்பவே கோவமா இருக்காங்க. டாடி அந்த சிந்து இருக்கிறதுனால தான் சிவா எனக்கு கிடைக்காத போறா. சிந்துவை நான் போட்டு தள்ளலான்னு முடிவு எடுத்துட்டேன். ஸ்னேகா நீ ஒவ்வொன்றுமே தப்பான முடிவு எடுக்கிறதுனால தான் அது பிரச்சனையில் போயிட்டு முடியுது. அதனால கொஞ்சம் பொறுமையாரு, எதுவாக இருந்தாலையும் நம்ம யோசிச்சு முடிவெடுக்கலான்றாங்க. அதை விட்டுட்டு நீ அவசரப்பட்டு முடிவெடுத்து அதை போய் தேவையில்லாத பிரச்சனையில தான் மாட்டிக்குது. அதனால நீ எதுவும் அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லப்பா இந்த முறை நான் விட போறதில்லை. ஏன்னா சிவா ஒவ்வொரு முறையும் அடிச்சு அசிங்கப்படுத்திட்டு போறான். எல்லாம் அந்த சிந்து கொடுக்குற இதுதானப்பா. அந்த சிந்து இருக்கிறதுனால இந்த அளவுக்கு அவன் தைரியமா பேசிட்டு இருக்கான். அந்த சிந்துவே இல்லாத நம்ம பண்ணிட்டா அப்படின்றாங்க. இந்த பாருமா வேண்டாமா சொல்றத கேளு அப்படின்றாங்க. இல்லப்பா அந்த சிந்துவனை விடமாட்டேன் அப்படின்வாங்க. ஸ்னேகாக அவங்களுடைய அப்பா அட்வைஸ் பண்ணிட்டு போறாங்க. சிவா உனக்கு வேணும்னா நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், அதை விட்டுட்டு அவசரப்படக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு போறாங்க. அவங்களுடைய அப்பா அட்வைஸ் பண்ணிட்டு போனாலுமே அது ஸ்னேகா கேட்கற மாதிரி இல்லை. அப்பா சாரிப்பா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறதா இல்லை. கண்டிப்பா அந்த சிந்துவை நான் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனா கூட பரவாயில்ல. ஜெயிலுக்கு போய் வந்த கொஞ்ச நாள்ல நான் சிவாவை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிப்பேன். இன்னைக்கு நான் அவளை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா அந்த அளவுக்கு கோவமா இருக்காங்க சிந்து மேல. சிந்துவை போட்டு தள்ள போறாங்களா இல்ல சரியான சமயத்துல சிந்துவை சிவா காப்பாத்த போறாங்களா? அடுத்து ஸ்னேகாவுடைய நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.